நந்தினி, என்னம்மா? அம்மா, என்னாச்சு நந்தினி? ஏன் அழற? என்னம்மா? நான் உன்னை விட்டு போக மாட்டேம்மா. நான் இங்கே இருந்துடுறேனே. இத பாரு, நீ இப்ப இன்னொரு குடும்பத்துக்கு சொந்தமாயிட்ட. இனிமே அம்மாவே நினைச்சிட்டு இருக்க கூடாதுமா. இல்லம்மா, உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உன்னை தனியா விட்டுட்டு என்னால அங்க இருக்க முடியாது. இத பாரு, பொண்ணா பிறந்தாலே அவ பெத்தவங்களுக்கு சொந்தம் இல்ல. ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி தான் அழுதுட்டு வந்தேன். உன் புருஷன் காட்டுற அன்புல உன்னோட பழைய வாழ்க்கை எல்லாம் மறந்துரும். ஆனா எனக்கு மட்டும் மாறவே இல்லை. அன்னைக்கு அழ ஆரம்பிச்சவ இன்னைக்கு வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கேன். நந்தினி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா? என்னை பத்தி கவலைப்படாதம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நீதாம்மா காப்பாத்திக்கணும். இனிமே உனக்கு எல்லாமே உன் புருஷன் தான். என்னம்மா, கிளம்பலையா? அம்மா விட்டுட்டு வர மனசு இல்லையா? நீங்களும் எங்க கூட வந்துருங்களேன். இல்லம்மா, நான் இன்னொரு நாள் வரேன். நீங்க இவ்வளவு கூட்டிட்டு கிளம்புங்க. விக்னேஷ், இங்க வாடா. பாப்பா, ரெண்டு பேரும் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க. இந்தாங்க. மாப்பிள்ள, என் பொண்ணு அப்பாவே வளர்ந்துட்டா. அவ தெரியாம தப்பு பண்ண கூட நீங்க தான் பொறுத்துக்கணும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அத்தை. நான் குற்றவாளிகளை மட்டும்தான் மன்னிக்க மாட்டேன். வெங்காயம் உரிக்கும் போது கூட உங்க பொண்ணு கண்ணில் தண்ணி வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்களா? சரி, டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம். கிளம்பலாம் விக்னேஷ். வரேம்மா. சந்தோஷமா போயிட்டு வாமா. சரியா? வா. வரங்க. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. வரோம் அத்தை. நந்தினி, திரும்ப பூ வச்சு விடுறேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா. என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. விக்னேஷ் இப்போ வந்துருவான். நீங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கு கிளம்பணும். எந்த வீட்டுக்குமா? எங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குமா. நீயும் விக்னேஷும் அந்த வீட்டுக்கு போய் தான் உங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்.
ஏமா நாங்க 2 பேரும் தனியா போகணும்? புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாள் தனியா இருந்தாதான் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். விக்னேஷ் கூட இந்த வீட்லயே இருக்கலாம்னு சொன்னான். நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்படி நாங்க அந்த வீட்டுக்கு போறதா இருந்தா நீங்களும் எங்க கூடவே வந்துருங்கம்மா. சரியா போச்சு போ. நானும் உங்க கூட வரதா இருந்தா நீங்க ஏன் அங்க போகணும்? பேசாம இங்கேயே இருந்துடலாமே. அத்தை வா விக்னேஷ், நான் சொன்ன ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன், இந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான்ப்பா. சரி சரி, நேரம் ஆச்சு. நந்தினி கூட்டிட்டு நீ அங்க கிளம்பு. இந்த ஸ்வீட்லாம் அங்கேயே எடுத்துட்டு போ. அத்தை இதெல்லாம் சாமிக்கு படைக்க தான் வாங்கிட்டு வர சொல்றீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவும் எடுத்துட்டு போய் நாங்க என்ன செய்யறது? விடிய உட்காந்து சாப்பிட சொல்றீங்களா? இதெல்லாம் சம்பிரதாயம்ப்பா. சரி சரி, 2 பேரும் கிளம்புங்க. காலையிலேயே அந்த வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்க போய் கதவை திறந்து பார்த்தா எல்லாம் புரியும். சரியா? நந்தினி கிளம்புமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருங்க. சரி வாங்க. மெதுவாம்மா. பாத்துமா, வலிக்குது. ஏண்டி தலையை ஆட்டாம இருடி, சிக்கல் எடுக்கவே முடியல. குடும்பத்துல 1008 சிக்கல் இருக்கு. அத பார்க்காம அவ தலையில சிக்கலை பார்த்துட்டு இருக்கியே. ச்சே, இந்த தெருவுல வர்றதுக்கு வெக்கமா இருக்குடி. இந்த வீட்டு வாசல்ல காலை வச்சா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்க. போதும், நிறுத்துங்க. உங்களை கேவலமா பாக்குற அளவுக்கு இந்த வீட்ல அப்படி என்னதான் தப்பு நடந்து போச்சு? ஆமாண்டி, நீ அப்படி சொல்ற. ஆனா ஊர்ல வேற விதமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசட்டுங்க. ஊர்க்காரங்க நாக்குல நரம்பு இல்லாதனால வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் புதுசா? நீங்க ஏங்க இதெல்லாம் காதுல வாங்கிக்கிறீங்க? காது இருக்க என்ன பண்றது? 2 சைடு ஸ்பீக்கரும் அவுட் ஆனா என்னமோ பேசுறாங்கன்னு எனக்கு என்னன்னு போய்கிட்டே இருக்கலாம். என் உடம்புல எல்லா மிஷினும் ஒழுங்கா இல்ல வேலை செய்யுது. இதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். இந்நேரத்துக்கு இவ தலைய வேற சீவி விட்டுட்டு இருக்க. ஆமா, இவளை எங்க அனுப்பி வைக்க போற? நீ ஒரு மனுஷனா? ஏண்டி சீப்ப வீசுற அளவுக்கு நான் என்ன சீப்பாவாடி போயிட்டேன்? அது சரி, ஒரு ஆம்பளை வந்தா பரவாயில்ல, மதிப்பு இருக்கும். இந்த வீட்டுல தான் பல ஆம்பளைங்க வந்துட்டு போறாங்களே. நிறுத்துங்கப்பா. குடிச்சிட்டு வந்து என்ன பேசுறோம்னே தெரியாம பேசிட்டு இருக்கீங்களா? என்னது, நான் குடிச்சிட்டு வந்து பேசுறேனா? அட கடவுளே, நான் குடிச்சிட்டு பேசினா இன்னும் சொல்ல முடியாத விஷயங்களை எல்லாம் நான் சொல்ல வேண்டி வரும். அதனாலதான் நான் குடிக்காம வந்து வாய்க்கு வந்தபடிலாம் பேசிட்டு இருக்கேன். அந்த பணக்காரன் வீட்டுல இருந்து ஆளுக்கு இங்க வந்து போறாங்க. பொண்ணுங்க ரேஞ்சுக்கு அந்த பையன் வந்தா, இந்த உன் ரேஞ்சுக்கு அந்த அருணாச்சலம்ல வந்துட்டு போறான். என்னடி இங்க நடக்குது சொல்லு. உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கலையேன்னு நீ கவலைப்பட்டிருக்கணும். அருணாச்சல சார் பாவம். அவர் நம்ம குடும்பத்து மேல பரிதாபப்பட்டு வந்து பேசிட்டு போனாரு. அத போய் தப்பா நினைச்சிட்டு பேசுறியே. இந்த காலத்துல எவனும் சும்மா பரிதாபப்பட மாட்டான்டி. இந்த வீட்டுல ஆம்பளைக்கு மதிப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அவன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கான். அப்பா, அருணாச்சலம் சார் வீட்டுக்கு வந்தது சம்பந்தம் பேசுறதுக்காக. சம்பந்தம் இல்லாம வந்தா மத்தவங்க தப்பா நினைப்பாங்க. சம்பந்தம் பேசுற மாதிரி வந்து பேசிட்டு போறா அந்த பெரிய மனுஷன். இது எல்லாமே அந்த சந்தியாவால வந்ததுதான். உருப்படியா இருந்த நீங்களும் அவளை பார்த்து கெட்டு போயிட்டீங்க. நிறுத்துங்கப்பா. இன்னொரு வாட்டி அக்காவை பத்தி ஏதாவது பேசுறீங்க, அப்புறம் நான் அப்பா கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். நான் சும்மா சொல்ல சொப்னா.
உன் தங்கச்சி பிரியாவோட காலேஜ் பேக்ல 2000 ரூபாய் பணம் இருந்தது. அவ அந்த பணத்தை எங்க போய் வாங்கிட்டு வந்திருக்கான்னு தெரியுமா? வேண்டாம் வேண்டாம் சொன்னா உன்னாலையும் தாங்க முடியாது, உங்க அம்மாவாலையும் தாங்க முடியாது. சந்தியா இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணிருக்கா. எல்லாருக்கும் நல்ல வழி காட்டினான்னு சொன்னீங்களே, அது இதானா? சந்தியா கூட பிறந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, பெத்தவளுக்கு அவ ஒரு நல்ல வழியை காட்டிட்டா போல இருக்கு. அம்மா 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 கதவை தரமா? அம்மா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுமா. கதவை தரமா? அம்மா அம்மா கதவை தரமா? அம்மா அப்பா அம்மா கதவை மூடிட்டாங்கப்பா. ஏய் ஓடி, அவ ஏதோ நாடகம் ஆடிட்டு இருக்கா, நீ வேற போ. அம்மா கதவை தரமா? அம்மா ப்ளீஸ் கதவை தரமா? அம்மா அம்மா நான் சொல்றத கேளுமா. கதவை தரமா? அப்பா அம்மா கதவை தரமா? அம்மா அம்மா கதவை தரமா? அப்பா ப்ளீஸ் பா, உங்க கால்ல வேணாலும் விழற, கதவை திறக்க நீ சொல்லுங்கப்பா. வேற, அவதான் நாடகம் ஆடுறான்னு சொன்னல, நீ எதுக்காக பதட்டப்படுற? ஏதாவது பண்ணிக்க போறங்கப்பா, வாங்கப்பா. ஏய் அது சாகாதிரி, நம்மளெல்லாம் சாகடிச்சிட்டு தான் சாவும். போ. அம்மா அம்மா ப்ளீஸ் மா, கதவை தரமா? அம்மா 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 நான் சொல்றத கேளுமா. கதவை தரமா? அம்மா அம்மா என்னம்மா இது? என்னம்மா பண்ற? அம்மா வேண்டாம்மா, விடுமா. அம்மா வேண்டாம்மா, விடு விடுமா. அம்மா வேண்டாம். என்னம்மா இது? அம்மா அம்மா விடுமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற நீ? விடுமா விடுமா. என்னம்மா நீ? அம்மா ஏம்மா இப்படி பண்ற? என்னடி பண்ண சொல்ற? என்ன ஏன் நீ தடுத்த? நான் செத்தாவது தொலைச்சிருப்பேன். ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசினா பரவாயில்ல, எல்லாம் தாங்கிக்கலாம்டி. கட்டின புருஷனே என்ன இப்படி கேவலமா பேசுறானே, அப்புறம் ஏன் நான் இன்னும் உயிரோட இருக்கணும்? அம்மா சே நிறுத்துறி, என்ன புதுசா டிராமா ஆடிட்டு இருக்க? ஆ? இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காம இருக்கலாம்னு நினைச்சேன், விட மாட்டீங்க போல இருக்க. என்ன மாதிரி நல்ல ஆம்பளைங்க கெட்டு போறதுக்கு காரணமே உன்ன மாதிரி பொம்பளைங்க தாண்டி. ஏய் அழுதது போது நிறுத்து. இந்த டிராமா எல்லாம் உன் பிள்ளைங்க நம்பும், நான் நம்ப மாட்டேன். 20 வருஷமா பார்த்துட்டு தானடி இருக்கேன். சே நிறுத்துறி. 5 லிட்டர் மண்ணெண்ணெய் வர அநியாயமா வீணா போயிடுச்சு. உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. அழாதம்மா. ஏய் நிறுத்துறி. அழுது ஆக்ட் பண்ணிட்டு. அம்மா வேண்டாம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா உங்களை விட்டு எங்களுக்கு யாருமா இருக்காங்க? ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? எங்களை விட்டுட்டு நீ போகாதம்மா. எல்லாம் தாங்கிக்க முடியலடி, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுமா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணுமா. எதுக்கு இங்க வந்தீங்க? இதான் நம்மளோட வீடு. இங்க தான் நம்ம புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறோம்.
என்ன இங்கேயே நிக்கிற? கொடு. வா. உட்காரு. இல்ல பரவாயில்ல. அத்தை இங்கேயே பால் காய்ச்சிக்க சொல்லிட்டாங்க. நீ உட்காரு, நான் போய் பால் காய்ச்சி கொண்டு வரேன். இல்ல நீங்க இருங்க, நான் போய் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். உனக்கு இந்த வீடு புதுசு, முதல்ல வந்திருக்க. நானே பால் காய்ச்சி கொண்டு வரேன். உட்காரு. வானந்தினி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க. உட்காரு. என் வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டியே? நல்லா இருப்பியா? என்ன என்னாடி? என்ன பெரிய பத்தினி மாதிரி பேசுற?